மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து உள்ள வரட்டுங்கிறார். ஓபிஎஸ் சொல்றாரு, நான் என்னை யாரும் மன்னிக்க வேண்டாம், எனக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கணும், ஜெயிச்சா மந்திரியாகும். நான் உனக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவன், எடப்பாடிக்கு முந்திய அம்மாவால் நான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டேன், நீ அம்மா செத்த பிறகுதான் முதலமைச்சரானா? வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் இரவிரவா வந்து சந்திக்கிறார், மாறு வேடத்தை வந்து சந்திக்கிறார். ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு சசிகலா ஆளுநருக்கு ஒரு பட்டியல் கொடுத்து அனுப்புது. சசிகலா முதலமைச்சர், மீதியெல்லாம் அமைச்சர். அந்த அமைச்சரவை பட்டியலில் ஓபிஎஸ் பேரே இல்லை. ஓபிஎஸ் கதை அன்னைக்கே முடிஞ்சது. சசிகலாவோட சேர்ந்தா, ஓபிஎஸோட சேர்ந்தா துரோகி தான். சசிகலாவுடைய தென்காசி பயணம் தென்காசியில் ஆரம்பிச்சு தென்காசியில் முடிஞ்சு போச்சு. இப்போ இரண்டாவது சுற்று புறப்படுறாங்க. எத்தனை சுற்று புறப்பட்டாலும் சசிகலாவால் ஒரு ஆளை எம்எல்ஏ ஆக்க முடியுமா? நத்தம் வச்சிருக்காரு, அன்பழகன் வச்சிருக்காரு, சி.வி. சண்முகம். இவர்கள் பிஜேபி சொல்றதை கேட்டே ஆகணும். ஏன் பிஜேபி நினைச்சா ஆளுக்கு 1000 கோடி ரூபா, 6 பேர் 6000 கோடி ரூபா எடுத்துட்டு போயிடும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் சமீபகாலமே ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அதில் ஓபிஎஸ் மறுபடியும் இபிஎஸ் உடன் இணையணும், கட்சியில் உள்ள வரணும்னு சொல்கிறாங்க. சசிகலாவும் உள்ள வரணும்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போ தான் கட்சி மறுபடியும் மீண்டு எழும் அப்படின்ற மாதிரி. இப்போ சொன்ன அமைச்சர்களே ஓரங்கட்டப்படுவதாக ஒரு சில தகவல்களும் வந்துட்டுருக்கு. அதிமுகவில் என்னதான் சார் நடந்துட்டு? இப்போது 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நேரம் எங்கே போகிறாங்கன்னா எடப்பாடி வீட்டுக்கு போகிறாங்க. சிலுவம்பாளையம், சேலத்துக்கு போகிறாங்க. செங்கோட்டையன் தலைமையில். செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் இவ்வளோ பேரும் போகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஓபிஎஸ் எப்படியாவது சேர்த்துக்குங்க, முதல் டிமாண்ட். ஏன்? அவர் நம்மோடு பயணித்தவர். அவர் எங்கிட்ட கடுமையான வேண்டுகோள் வைக்கிறார். நான் அதிமுக விட்டு வெளியேறினா என்னுடைய அரசியல் வாழ்க்கை இருண்டு போகும், அதனால் எப்படியாவது சேர்த்துக்கன்னு எங்களை 6 பேரையும் இரவிரவாக வந்து சந்திக்கிறார், மாறு வேடத்தை வந்து சந்திக்கிறார், தெரிஞ்சு போயிடணும். அதனால் இந்த 6 பேரும் எடப்பாடிட்டு வந்து வேண்டுகோளை வைக்கிறாங்க. அப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, பதவி கிடையாது, எம்எல்ஏ சீட்டு கிடையாது. எப்போ? 26 மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வந்து சேர்ந்துக்க சொல்லணும். இதுதான் எடப்பாடி வச்ச டிமாண்ட். சசிகலாவுக்கு என்ன சொல்கிறாரு? ஜானகி வந்து அதிமுகவை ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா வெளியேறிடுச்சு, பெருந்தன்மையோடு வெளியேறிடுச்சு. அதே போல் சசிகலா இன்னொரு ஜானகியாக என்ன பண்ணணும்? பெருந்தன்மையோடு வெளியேறிடு. இதுதான் எடப்பாடியோட டிமாண்டு. அது தினகரனை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. ஓபிஎஸ், சசிகலா 2 பேர் தான். ஏன்னா 2 பேரும் தான் கட்சி தேவை. பினாமிகள்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு நிறைய பல 1000 கோடி பணம். அதை இப்போ அண்ணாமலை தரப்பு, ஆர்எஸ்எஸ் தரப்பு என்ன சொல்லுது? இருக்கிற சொத்தை போல நாங்கள் எடுத்துடுறோம், உங்கள் பினாமிகிட்டேருந்து எடுத்துடுறோம். 40% நீங்கள் கர்நாடகா சிருங்கேரி படத்துக்கு எழுதி வச்சிடணும். அது ஒரிஜினல் படம், சங்கர படம், உருவாக்கப்பட்ட படம். இப்போ அவங்களுக்குள்ளே சண்டை இருக்குது. நான் தான் ஒரிஜினல், நீ தான் ஒரிஜினல், நீ போலி. நான் அப்போ சங்கர படத்துக்கும் சிருங்கேரி படம். அதனால் சிருங்கேரி படம் தான் இவர் உருவாக்குற படம், ஆதிசங்கரர். அதுதான் பார்ப்பனர்களுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு பாதுகாப்பான படம். நீங்கள் பிஎல் சந்தோஷ் உருவான இடமே சிருங்கேரி படம் தான். இப்படி ஆர்எஸ்எஸ் தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் தான் நீங்கள் இன்கம் டேக்ஸில் இருக்காங்க, அமலாக்கத்துறையில் இருக்காங்க, மத்திய அரசு உயர் பதவிகள் இருக்கிறது போல யார் அவர்கள் தான். அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. சிருங்கேரி படம் சொன்னால் தான் அந்த அதிகாரிகள் கேட்பான். இப்போ சங்கர படம் சொன்னால் தான் சில அதிகாரிகள் கேட்பாங்க. இப்போது சசிகலா எப்படியாவது பிஜேபி தான் தன்னை காப்பாற்றுன்னு நினைக்குது. ஓபிஎஸும் பிஜேபி தான் தன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறார். அப்போது பிஜேபியிலிருந்து இந்த 6 அமைச்சர்கள் நெருக்கமாக இருக்கான். ஏன்? 6 அமைச்சர்களும் பல 1000 கோடி வச்சுருக்காங்க. சி.வி. சண்முகம் வச்சுருக்காரு, தங்கமணி வச்சுருக்காரு, வேலுமணி வச்சுருக்காரு, நத்தம் வச்சுருக்காரு, அன்பழகன் வச்சுருக்காரு, சி.வி. சண்முகம். இவர்கள் பிஜேபி சொல்கிறத கேட்டே ஆகணும். எடப்பாடி சொல்கிறத கேட்குறாங்களா கேட்கலையா? பிஜேபி சொல்கிறத கேட்டாகணும். ஏன்? பிஜேபி நினச்சா ஆளுக்கு 1000 கோடி ரூபா, 6 பேர் 6000 கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிடுவான். இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுவான்? 6000 கோடி எடுத்துகிட்டு போயிடுவான். ஆளுக்கு 1000 கோடி ரூபா ஃபைன். அப்போது இவர்கள் சொல்லுவதை கேட்டே ஆகணும். கேட்கலைன்னா ஃபைன் போட்டுருவான். அப்போது ஓபிஎஸ்ஸை இரவோடு இரவாக பிரித்ததே நாங்கள் தான். எப்போ? ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு சசிகலா ஆளுநருக்கு ஒரு பட்டியல் கொடுத்து அனுப்புது. சசிகலா முதலமைச்சர், மீதியெல்லாம் அமைச்சர்கள். அந்த அமைச்சரவை பட்டியலில் ஓபிஎஸ் பேரே இல்லை. ஓபிஎஸ் கதை அன்னைக்கே முடிஞ்சுது. இதை தெரிந்து கொண்ட ஆளுநர் மாளிகை அந்த லிஸ்ட்டு அப்படியே யாருக்கு எடுத்து குருமூர்த்திக்கு அனுப்புது. ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய சக்தி யார்? குருமூர்த்தி ஒருத்தர் அனுப்பி ஓபிஎஸ்கிட்ட அமைச்சரவை பட்டியலில் உன் பேரே இல்லை,
9 மணிக்கு நீ போய் எங்கே உட்கார்ற? ஜெயலலிதா சமாதியில் தர்ம யுத்தம் போய் உட்காந்துக்க போ. இதை செஞ்சது யாரு? அதிமுக உடைச்சது யாரு? பிஜேபி. குருமூர்த்தி யாரு? ஆர்எஸ்எஸ். அப்போது கடைசியில் என்னாச்சு? அணி மாறி எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஆட்சி கலைஞ்சு மறுபடியும் எடப்பாடி கிட்ட அதிகாரம் வந்து சசிகலா ஜெயிலுக்கு எவ்வளோ நடந்து போச்சு. நடந்து போன பிறகு இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு? உங்கள் பேச்சை கெடுத்தாலும் நான் எடப்பாடி கூட சண்டை போட்டேன். இப்போ எடப்பாடி கட்சியை கைப்பற்றிட்டார், என்ன வெளியே அனுப்பிட்டார். நான் இப்போ அனாதை ஆனந்தனாக நிற்கிறேன், தெருவில் நிற்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் என்னை சேர்த்து வைக்கணும். யார்? பிஜேபி தான் சேர்த்து வைக்கணும். நீங்கள் சொன்னால் 6 பேரும் கேட்பாங்க. 6 பேரும் கேட்கலன்னா 6000 கூட ஃபைன் போட்டுருவீங்கன்னு தெரியும். அப்போ 6 பேரும் எடப்பாடிகிட்ட போகும்போது எடப்பாடி தவிர்க்க முடியல. என்னப்பா சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? ஓபிஎஸ் என்னை வந்து பார்த்தார், உன்னை வந்து பார்த்தார், எப்படியாவது சேர்த்துக்க சொல்கிறாரு, ஏதாவது ஒரு பதவி கேட்குறாரு. நானாக வெளியே அனுப்பிச்சேன், அவராக வெளியே போனார். இப்போ அவராக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து உள்ளே வரட்டுங்கிறார். ஓபிஎஸ் சொல்கிறாரு, என்னை யாரும் மன்னிக்க வேண்டாம், எனக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கணும், தேனியில் எம்எல்ஏ சீட் கொடுக்கணும், ஜெயிச்சா மந்திரி ஆக்கணும். நான் உனக்கு முன்னே முதலமைச்சராக இருந்தவன். யாருக்கு முந்தி? எடப்பாடிக்கு முந்திய. அம்மாவால் நான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டேன். நீ அம்மா செத்த பிறகு தான் முதலமைச்சரானா? அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டனா? அம்மா இறந்த பிறகு முதலமைச்சரான உனக்கு நான் அடிபடி வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இபிஎஸ் கோபம் யார் மேலே திரும்புது? இந்த 6 பேர் மேலே திரும்புது. நான் உங்களை எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்கேன், அடுத்து ஜெயிச்சா 26 மந்திரி, இவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஏன் என்னோட விசுவாசம் இல்லாமல் ஓபிஎஸ் வந்து உள்ளே சேர்த்துறதுலையே முழு மூச்சாக நிற்கிறீங்க? ஓபிஎஸ் உள்ளே வந்தால் அவர் ஒரு கோஷ்டி சேர்த்துவார். நான் ஓபிஎஸ் விரட்டுறதுக்கு, சசிகலா விரட்டுறதுக்கு, தினகரன் விரட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு எனக்கு? அப்போ ஆட்சியில் 5 வருஷம், ஆட்சி இல்லாமல் 3 வருஷம். எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு? 8 வருஷம் போராடி இவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். ஒற்றை தலைமைக்கு வந்திருக்கேன் நான். ஒற்றை தலைமைக்கு நான் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு எனக்கு? ஆயிலில் பாதி நாள் முடிஞ்சு போச்சு. 8 வருஷமாக போராடினதை இந்த 6 பேரும் சேர்ந்து உடனே உள்ளே கொண்டு வர சொல்கிறீங்க. உங்களை வச்சுக்கிறேன் வேலை. இதுதான் இப்போ எடப்பாடி எல்லா மாவட்டங்களிலும் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நேரடியாக போய் கலந்துக்கிறார். இதுக்கு தலைமையிலிருந்து துணை பொதுச் செயலாளர் இப்படி யாராவது தான் போய் கலந்துக்குவாங்க. முதலமைச்சரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போய் கலந்துக்கிறதாக மரபே இல்லை. ஜெயலலிதா போய் கலந்துக்குமா? தஞ்சாவூர் கூட்டத்திலையும், திருச்சி கூட்டத்திலையும், மாயவரம், கும்பகோணம் கூட்டத்திலையும் எல்லா மாவட்ட செயலும் சென்னையில் வர வச்சு நம்ம கூட்டம் போடும். ஆனால் இப்போ என்ன நடக்குது? எடப்பாடியே போய் கலந்துக்கிறார். கலந்து இப்போ ஈரோட்டில் போனார். செங்கோட்டையனுக்கு எதிரான அணி இருக்குல்ல, அவனை பேச விடுறாரு. அவங்க பேசுகிறாங்க, எடப்பாடி தலைமையில் உண்டு திணைவோம், கட்சி துரோகி, ஓபிஎஸ் பெருந்துரோகி, ஓபிஎஸ் சேர்த்தக்கூடாது, சசிகலாவை சேர்த்தக்கூடாது, சேனியில் ரெட்டையில் ஏற்று குக்கர் நிற்கிது, பலாப்பழம் நிற்கிது, இதெல்லாம் ரசிக்கிறார் எடப்பாடி. இது யாருக்கு செக்கு? செங்கோட்டையனுக்கு செக்கு. அடுத்து எங்கே போகிறாரு? திண்டுக்கல்லில் நத்தத்தை எதிர்த்து பேச விடுறாரு. சிவி சண்முகம், தருமபுரியில் அன்பழகன், இப்படி இந்த 6 பேரை எதிர்த்து கட்சி அவங்க என்ன நினைக்கிறான்? கட்சி தொண்டம் போகிறான். எடப்பாடிக்கு இது பிடிக்கல. அப்போது செங்கோட்டையை எதிர்த்து பேசுனா நமக்கு பதவி கிடைக்கும், எம்எல்ஏ சீட் கிடைக்கும். வேலுமணியை கோயம்புத்தூரில் எதிர்த்து பேசுனா நமக்கு எடப்பாடி கோஷின் முத்திரை கிடைக்கும். இப்படி அதிமுகவுக்குள்ள முழுமையான அதிகாரத்துக்குள்ளே வருவதற்கு எடப்பாடி முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் பெற்று விட்டார். ஆனால் பிஜேபி பின்னணியிலிருந்து இந்த 6 அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை பிஜேபி தான் தூண்டி கொடுத்து. யாரை சேர்த்து சொல்லி? ஓபிஎஸ் சேர்த்து சொல்லி. ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டார்னா 6 பேர் தலைமையில் ஓபிஎஸ் வலுவாக மாறிடுவார்னு எடப்பாடி பயப்படுறார். இது நடக்குமா? நடக்காது. சசிகலாவுடைய சொத்துக்களை பினாமிட்டிருந்து மீட்டு எடுப்பதற்கு நீங்கள் சிருங்கேரி மடத்துக்கு 40 வருஷம் கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. ஜெயலலிதா என்ன வயலுக்கு வாய்க்கா வெட்டி கருதறுத்து நெல்லு சுமந்து சம்பாரிச்சதா? மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சது தானே. 40 கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கு 60 ஒயிட் ஆயிரும். இப்போ அந்த யோசனையில் இருக்குது. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? திமுக கூட்டணியை உடைச்சாதான் நம்ம முதலமைச்சராக முடியும். அதுக்குள்ளே நம்ம கும்பலே குத்துறாங்க. இவர்களே பிஜேபியினுடைய பி டீமாக இருக்காங்க. பிஜேபியில் எந்த காலம் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்ட்டார். ஏன்? திமுகவுடைய பலமே முஸ்லீம் வாக்கு தான், முஸ்லீம், கிறிஸ்டின், கம்யூனிஸ்ட் வாக்கு தான், சிறுத்தை வாக்கு தான். இதை உடைக்கணும்னா நீங்கள் திமுக கூட்டணியில் ஆட்கள் வெளியே கொண்டு வரணும்னா பிஜேபியை வெளியே தள்ளணும். பிஜேபி இருந்தால் ஒரு முஸ்லீம் ஓட்டு கூட உழுகாது அதிமுக. இதை தெளிவாக தெரிந்து கொண்ட எடப்பாடி பிஜேபியை வெளியே அனுப்பியதன் மூலம் முஸ்லீம்களோடு நான் நெருக்கமாக இருக்கேன், கிறிஸ்துவர்களோடு நெருக்கமாக இருக்கேன், சிறுத்தையோடு நெருக்கமாக இருக்கேன், வேல்முருகனோடு நெருக்கமாக, ஏன்னா இவங்கெல்லாம் பிஜேபி இல்லாமல் இருந்தால் உள்ளே வருவாங்க இல்லையா? நீங்கள் திரும்ப சொல்லுவார், 2 எனக்கு ஆகாது, பாஜக பாமக. அப்போ பாஜகவும் தள்ளியாச்சு, பாமகவும் தள்ளியாச்சு, எங்கூட ஒரு கூட்டணி சேருங்க. எடப்பாடி தேர்தல் செலவு நான் பார்த்துக்கிறேன். வேல்முருகன் திமுகவோடு கோபமாக இருக்கார்.
விக்கிரவாண்டியில் வன்னியர் ஓட்டுக்காக நீங்கள் வேலை செய்யுங்கன்னா அமெரிக்கா போயிட்டார் அவர். அமெரிக்கா வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க கூட்டத்துக்கு போகிறேன்னு ஒரு மாதம் போயிட்டார். தேர்தலில் முடிஞ்ச ரிசல்ட் வந்தவர் தான் வேல்முருகன் வந்தார். இப்படி வைகோ சொல்ல உள்ளாட்சி தேர்தலில் வைகோ பையன் சொல்கிறார் தனிச்சு நிற்க போகிற அவன் கூட்டணியே வேண்டாங்கிறார். இதுக்கு நடுவில் 234 தேர்தல் பொறுப்பாளர்களை வரவழைத்த மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதி என்ன சொல்கிறாரு, தட்டமுடலாக விருது போட்டு தனிச்சு நின்னாலும் ஆச்சரியப்படுறது. கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்குறான் காங்கிரஸ், அதிகாரத்தில் பங்கு கேட்குறான், அமைச்சரே வேணுங்கிறாங்க யார், காங்கிரஸ். அதனால் தனித்து நிற்க வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் தனித்து நிற்கணும். இதை உதயநிதி சொல்லி அனுப்புகிறார். சசிகலா வெளியே வந்து ஒரு பல ஆண்டுகள் ஆகுது ஜெயிலில் இருந்து. ஆனால் இன்னும் தீவிரமான அரசியலில் இறங்குறன்னு சொல்லிட்டு ஒரு காலதாமதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன காரணம் அது? இல்லைங்க, அவங்களுக்கு பெரிய பின்னணி இல்லை. தென்காசியில் அந்த ஊர்வலத்தை ஆரம்பித்தாங்க. முன்னாள் அமைச்சர் யாராவது போய் பார்த்தாங்களா? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்தாங்களா? ஒன்றிய நகர மாவட்டம் யாராவது போய் பார்த்தாங்களா? ஏதாவது பட்டியல் எடுங்க பேப்பரில். ஏன் பார்த்தா எடப்பாடி கட்சி விட்டிருவார், பார்த்தா துரோகின்னு முத்திர ஊற்றிடுவார். அதனால் சசிகலா நீங்கள் தென்காசியை தாண்ட வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் யாருமே போய் சசிகலாவை பார்க்கல. ஏன் பார்க்கல? பார்த்தா எடப்பாடிக்கு உடனே தகவல் போகும், துரோகி. சசிகலாவோட சேர்ந்தா, ஓபிஎஸோட சேர்ந்தா, குக்கரோட சேர்ந்தா துரோகி தான். யாரும் போய் பார்க்கல. சசிகலாவுடைய தென்காசி பயணம் தென்காசியில் ஆரம்பித்து தென்காசியில் முடிஞ்சு போச்சு. இப்போ 2வது சுற்று புறப்படணுங்கிறாங்க. எத்தனை சுற்று புறப்பட்டாலும் சசிகலாவால் ஒரு ஆளை எம்எல்ஏ ஆக்க முடியுமா? ஒரு ஆளை எம்பி ஆக்க முடியுமா? முதலமைச்சரே ஆக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில், ஒன்ஸ் அப்பான டைம். இப்போ முடியுமா? முடியாது. இப்போ எந்த பதவியும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. சசிகலாங்கிற ஒரு அதிகாரத்துக்கு ஜெயலலிதா என்கின்ற ஒரு பெரிய பிம்பம் இருந்தது, ஆலமரம் இருந்தது. அதனால எல்லாம் சாத்தியமாச்சு. இப்போ ஆலமரம் வேரோடு சாஞ்சு போச்சு. பறவைகள் குருவிகள் கூடு கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கீழே நிழலில் இளைப்பாறுவதற்கு ஆலமரம் சரிஞ்சு போச்சு. சசிகலா தனிமரம் ஆகிவிட்டார். இப்போ அதிகாரம் போல யார்கிட்ட இருக்கு? எடப்பாடிட்டு. ரெட்டையில யார்கிட்ட இருக்கு? தேர்தல் ஆணையம் யார்கிட்ட இருக்கு? கட்சி அலுவலகம் யார்கிட்ட இருக்கு? ஒரு இலை ஜெயலலிதா, ஒரு இலை எம்ஜிஆர் இருக்கா? தேர்தல் நிற்கணும்னா அதுக்கு அங்கீகாரமா லெட்டர் பேட் சீல் வச்சு யாரு கையெழுத்து போடுவா? எடப்பாடி. சசிகலா கையெழுத்து போட்டால் செல்லுமா? தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. நடந்த சட்டமன்ற தேர்தலில் சசிகலா ஆளையா காணும், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளையா காணும். அப்போ சசிகலாவுடைய பயணம் என்பது போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்கியிருக்கலாம். ஆனால் ஜெயலலிதாவாக மாறிவிட முடியாது. அதே போல் ஜாக்கெட் போட்டுக்கலாம், அதே போல் சிகை அலங்காரம் பண்ணிக்கலாம், எது வேண்டுமானாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெயலலிதாவாக மாற முடியாது. அப்போது ஜெயலலிதா இருந்ததுனால 25 ஆண்டு காலம், இதில் ஒரு 10, அதில் ஒரு 15, 25 ஆண்டு காலம் அதிகார மையமாக இருந்த சசிகலா இப்போ அதிகாரத்தை தேடி பிஜேபிகிட்ட கெஞ்சுறாங்க. அண்ணாமலைகிட்ட, நட்டாகிட்ட, அமித்ஷாட்ட எப்படியா எனக்கு பதவி வாங்கி கொடு, துணை பொதுச் செயலாளர். நான் அதிமுகவில் இருக்கணும், அதிமுக தான் என்னுடைய மூச்சு, அதிமுக தான் என்னுடைய சுவாச காற்று. எடப்பாடி ஜானகி மாதிரி அமைதியாக போயிருமான்ட்டார். இதுதான். அப்போது அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக எடப்பாடியிடம் முழு அதிகாரத்தோடு நீங்கள் அதிமுக இப்போ அவர் அடைக்கலம் ஆயிடுச்சு. மதுரையில் நடந்த மாநாட்டின் மூலம் நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர முதலமைச்சர் வேட்பாளர், இப்படி எல்லா அதிகாரங்களும் ஒருங்கிணைத்த பிறகு பிஜேபி கழட்டி விடுறார். ஏன் பிஜேபி கழட்டி விட்டா தான் முஸ்லீம்கள் உள்ள வருவார்கள், கிறித்துவர்கள் உள்ள வருவார்கள். திமுகனுடைய வாக்கு பலம் எது? 2 தான். அப்போ 6 பேரையும் இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு? கவனத்தில் வைத்துக் கொள்கிறார், குறித்து வச்சுக்கிறார். உன்னை நான் குறிச்சுக்கிறாங்க வாங்கல. சசிகலா நிலைமை இதுதான். ஓபிஎஸ் நிலைமையும் பரிதாபம். குக்கரை பொறுத்தவரை தனி கட்சி. ஆக மொத்தம் அதிமுகவில் எடப்பாடி விரும்பினால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், நாடாளுமன்ற வேட்பாளராக வரலாம், கவுன்சிலராக வரலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மோடி காத்திருந்தார் எடப்பாடிக்காக. வரலாறு சூர்யா சொல்கிறாரா? கடைசி வரை போய் பார்க்கவே இல்லை. இவர் போய் பார்த்தாருன்னா இவரை பார்த்து கொண்டிருக்கிற முஸ்லீம் கிறித்துவ வாக்கு வெளியேறியது. இதுதான் அதிமுக முற்று முழுதாக எடப்பாடி வசம். மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல அதிமுக எடப்பாடி வசம் கட்டுன்று கிடக்கிறது. இதை யாராலும் மாற்ற முடியாது. நடப்பு சம்பவங்கள் குறித்து பல தகவல்கள் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.